ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டார்டிங்லேயே சைட்டை அவங்க கேட்குறான், நம்ம இது வரைக்கும் கான்டாக்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, நம்ம ஏன் மாற்றிக்க கூடாது? அப்படி உனக்கு விருப்பம் இருந்தா. இது கேட்ட அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா இவன் பிக்கப் பண்ண பாக்குறான்னு அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் வந்து என்னோட ஒய்ஃபை எதுக்கு நான் பிக்கப் பண்ண பார்க்கணும்? ஏன் யோசிப்பாரு, நம்ம ரீசெண்டா இப்போ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மற்ற இடத்துக்குலாம் நம்ம தனித்தனியா தான் போறோம். அப்படி உன்னோட கான்டாக்ட் என் கிட்ட இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் தேவைன்னா வெறுமா ஒரு மெசேஜை தட்டி விட்டாலே போதும். ஆனா இது எந்த வகையில பார்த்தாலும் இது வந்து பிக்கப் லைன் மாதிரி எனக்கு தெரியல. அதாவது இதை நான் கேள்வியே பட்டதில்ல. அப்புறம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதே அவ சொல்றா, நம்ம எதுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை, அப்படி பண்ணியிருந்தா கிரீப்பியா இருக்கும்ல. ஆமாப்பா, நான் வந்து மறந்துட்டேன். ஏதோ ஒன்று, நீ தான் என்னோட கான்டாக்ட்லயே ஃபர்ஸ்ட் பையன். என்னோட பெரிய போட்டு ஸ்கூல்ல யாருக்காச்சும் தெரிய வந்தா அது பிரச்சனை வரும். வேற ஏதாச்சும் ஒரு பேரை போடுறேன், இடியட்டு இல்ல ஸ்டூப்பிடு இல்ல லூசரு. ஏமா நீ வந்து வேற ஏதாச்சும் போட, அதுக்கு நீ எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு இருக்க? அதாவது எந்த மாதிரினா கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் எவரு இல்ல ஆல்மைட்டி கிங் இந்த மாதிரி ஏதாச்சும் போடுமா? அதே மாதிரி அவளும் அங்க ஒரு மாதிரி விதமா சொல்ல, இது வந்து அவனுக்கு வேணாம் தோணுது. இதனால அவன் அப்படியே விட்டுறான். பேரை சேவ் பண்ண அத்த செகண்டே அவன் உட்காருவானா, அவனுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வருது. எப்படி இருக்க, என்னோட பேரு அக்கா, நீ யாரு தெரிஞ்ச விஷயத்தையே அவ கேக்குறா. என்ன சாப்பிட்ட, என்ன பண்ற அப்படின்னு பக்கத்துல இருக்கிறதே அவ கேக்குறா. இது எல்லாத்தையுமே அவனும் பார்த்து மெசேஜ் பண்றான். அவ டக்குன்னு வெளியில ஓடி போயிட்டு காலையும் பண்றான். இது நான் தான் அக்கா, நீ வீட்டுல தான் இருக்க, இதுக்கு இப்போ கால் பண்ற? அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா சாப்பிடுவானா. அங்க தங்கச்சி கறி பயங்கரமா தொல்லை பண்றதுக்கு ஓடி வரா. ஜஸ்ட் மிஸ்ல அங்கேயும் தப்பிக்கிறான். இதே மாதிரி அவ தொல்லை பண்ணே இருக்கா. ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆச்சு, நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா நீ வந்து ஒரு மாதிரி என்ன தொல்லை பண்ற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை ஏற்றுறதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேனே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே கேட்குறான். அதுக்கு தங்கச்சிக்காரி தப்பா ஏற்றுக்கிறா. ஓ, நீங்கள் வந்து என்னோட க்ரஷை பற்றி கேட்க ஆசைப்படுறீங்களா? அது வேற யாரும் இல்லை, என்னோட க்ரஷ் வந்து நீங்கள் தான். இல்லை அது ஒன்றும் இல்லை, எனக்கு தேவை. நான் இதுக்கு முன்னாடி பார்ட்டியில் ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணலை. அது வந்து யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு நல்லாவே தெரியும்ல அது யாருன்னு. அப்படி நீ வந்து யாருன்னு சொன்னா, நீ கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். பின்னாடியே செய்சியும் கேட்குறா. அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனா அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த பொண்ணை தேடி போக போறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து மாஹோவியும் அந்த பொண்ணையும் நான் வந்து தொல்லலாம் பண்ண போதில்லை. நான் தெரிஞ்சுக்கணும் கிராண்ட்பாவோட அந்த பாட்டி, அதுல வந்து அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அவ ரொம்ப கைண்டா இருந்தா, அதே மாதிரி அவ ஏஞ்சல் மாதிரி இருந்தா. அதனால தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மாஹோ வந்து சொல்லு, நீ அப்படி சொன்னா கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் பண்றதுக்கு ஓகே தான். கேட்டு மாஹோ ரொம்ப வெக்கப்படுறான். என்னது, நான் வந்து அதுக்கெல்லாம் தயாரா இல்லை, ஆனா நீ வந்து எப்பயுமே என்ன கட்டி பிடிக்கிற, ஏகப்பட்ட விஷயத்த பண்ற. இல்ல நான் வந்து உண்மையிலேயே ஒரு ஷை டைப். அதுக்குள்ளேயே அங்க சிசியை வந்து சொல்றான், ஹே மாஹோ, நம்ம ஏன் டேட்டுக்கு போக கூடாது? ஏன்னா நான் உன் கூட தனியா சில பல விஷயத்த பேசணும். அப்படியா, நீ வந்து என்னோட டாலா இருக்க ஆசைப்படுறியா? டாலெல்லாம் இல்ல, இந்த மாதிரி நான் பேசதான் ஆசைப்படுறேன். உங்க சைட்டோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்கறதுக்குள்ளேயே அப்படியே அவளை தூக்கின்னு போயிடறா. அவ, மாஹோ நீ இன்னமும் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல. இதே மாதிரி அவங்க போயிடறாங்க. அங்க அக்கானியோட மெசேஜும் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மெசேஜ் பண்றா. நீ பாத்ரூம்ல முடிய விட்ட கப்பனி அப்படியே விட்ட. ஸ்டார்ட்டும் யோசிக்கிறான், கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து அக்கானேவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுல அதே விஷயத்த யோசனை பண்ணா. திடீர்னு தாத்தா வந்து கால் பண்றாரு. தாத்தாவா? அது எடுக்காம போனா டிவில ஒரு வீடியோ கால்ல வராரு. ஏண்டா கால் பண்ணா எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அட கிராண்ட்பா, நீங்க என்ன டிவில வரீங்க? அப்பனா கேமரா வச்சு எங்களை ஸ்பைங் பண்றீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு வீடியோ கால் தான். நான் எதுக்கு கால் பண்றேன்னா, நாங்க எல்லாருமே என்னோட கசனோட 70வது பர்த்டேவை நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அதுவும் அடுத்த சாட்டர்டே. அதனால ஒட்டுமொத்த ஹோஜோ ஃபேமிலியும் வரும். அதனால நீயும் வரணும். இப்பதான் அங்க விஷயமே அவனுக்கு புரியுது. இந்த கசன் தான் இதுதான் மொத்த ஃபேமிலியும் எல்லா இயரும் செக் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி தான் நீ என்னோட இடத்த அடைய ஆசைப்படுறேன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாகணும், புரியுதா? சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து உன்னை அங்க சந்திக்கிறேன். இப்படி ஒரு பேசிட்டு வைக்கிறாரா. அங்க அக்கானி வந்து கேக்குறா, என்ன ஆச்சு? யாரு கூடயோ நீ பேசுற மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்தது. இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. அப்பனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா என்ன? தனியா உனக்கே பேசிக்கிறியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு என்ன இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ண வேணா. நான் ஒன்னும் எனக்கெல்லாம் பேசிக்கல. தாத்தா கூட கால் பேசினேன். சாட்டர்டே ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, அதுல நீயும் வரணுமா? நான் உன்னை என்னோட ஃபேமிலிக்கு நான் இன்ட்ரோ பண்ணும். இன்ட்ரோவா? நீ வந்து ஏன் இப்படி சொல்ற? அதாவது நம்ம ரெண்டு பேரும் என்ன மேரிடாவா இருக்கும்? நீ மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜே ஆயிடுச்சு. அது அவளைக்கும் அவ ஒத்துக்கல. அங்க சைட்டும் சொல்றான், நீ வந்து ஏன் இப்படி சொல்ற? இது வெறும் ஒரு பார்ட்டி
தான். அது அவங்க உன்னை இன்வைட் பண்றாங்க, நம்ம அங்க போக போறோம். இந்த வயசான ஆளுங்க அவங்க வந்து குடிப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. வந்து கவலைப்படாம வரலாம். அங்க செய்சியும் இருப்பான், நல்ல நல்ல ஃபுட்டும் இருக்கும், ஜாலியா நம்ம இருக்கலாம். அவ வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறா. ஏன்னா அந்த இடத்துல நம்ம செய்சியோட அம்மாவும் வருவாங்க. அவங்க தப்பு தப்பா இதுக்கு முன்னாடி பேசுனாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தயங்குறாளா. அங்க ஹீரோவும் சொல்றான், வந்து இங்கேயே தான் இருக்க போறியா? வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதானா தனியா இருக்குது, திடீர்னு கரண்ட் எல்லாம் போச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? நீ எதுக்கு அப்படி சொல்ற? நான் என்ன பயந்து போன பூனையா என்ன? நான் ஒன்னும் பயப்படல. அப்படி பேய் வந்தா நான் வந்து பேயை ஓட்டுவேன். அதே மாதிரி நீ இல்லாம இருக்கிறது எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். எனக்கு ஹிமாரி கூட வெளியில போகணும்னு ஆசை. நான் வந்து அதை பண்ணுவேன். ஒரு நாளோ இல்ல ஒரு மாசமோ வந்து எங்க வேணா கடை. இதுக்கப்புறம் அவன் போறதுக்கு டைம் ஆகுதா? அங்க பாய் சொல்லிட்டு அப்படி அவன் நிக்கிறான். அங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ அதே விஷயத்தை தான் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடமே அவ்வளோ கிராண்டா இருக்கு. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம தாத்தாலாம் அங்க உட்கார சொல்றாரு, சைட்டோ வந்து உட்காரு. அதே மாதிரி அவங்க உட்காராங்க. அந்த கசனுக்கும் அவங்க விஷ் பண்றாங்க, ஹாப்பி பர்த்டே, நீங்க வந்து நல்லா வாழணும் நிறைய வருஷம். ஆமா ஆமா, நான் வந்து 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். சரி சைட்டோ, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் என்ன வரலையா? இன்னைக்கு வந்து அவங்க வரல, அதாவது அவங்க ரொம்ப ஷையா இருக்காங்க. அட அப்படியா? என்ன ஒரு ஸ்வீட்டான ஒய்ஃப்ல. தாத்தாவும் பேர பசங்களை பத்திலாம் இருக்கிறாரு. அம்மா, எப்போ என்னால என்னோட பேர பசங்களை பார்க்க முடியும்? இதோ போதும் நித்துறீங்களா? நாங்க மேரேஜ் கொண்டு தான் ஒத்துக்கணும், நாங்க அதுக்கெல்லாம் இன்னமும் தயாராகல. இதை கேட்டோன்னே தாத்தா கூட கசனும் கொஞ்சம் நார்மலா பேசுறாங்க. இதோ நித்துறீங்களா? இந்த டாபிக்கை விட்டு நம்ம வேற எதுக்காச்சும் போகலாம். எதிர்பார்க்கல இவங்களால ஒண்டிதான் தாத்தா கிட்ட இப்படி எல்லாம் பேச முடியுது. அம்மா, நீங்க வந்து ஏன் அவங்க கிட்ட கேட்க கூடாது? இது மத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் பண்ண வைக்கிறத பத்தி என்னால எதுவும் பண்ண முடியாது. அது வேஸ்ட் தான் ஆர்கியூ பண்றது. ஷிகமோரி ஃபேமிலியில நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸும் இருக்கு. அதனால நல்ல விஷயம் தான் அவங்கள நீ மேரேஜ் பண்ணது. நான் என்ன யோசிச்சேன்னா, நீ வந்து செய்சியை தான் மேரேஜ் பண்ண போற அப்படின்னு தான் யோசிச்சேன். இல்ல இல்ல, என்ன செய்சி நீ சொல்ற? ஆனா செய்சி பார்த்தா பயங்கரமா வெக்கப்படுறா. அம்மா செய்சி, எதுக்கு உன்னோட மூஞ்செல்லாம் அப்படி ரெட்டா இருக்கு? வா, நான் வந்து இந்த மிளகா பெப்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட்டேன், அதனால தான். நீ அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு, நான் மறைச்சு வச்சிருந்தேன், ஆனா எதையுமே பார்க்கல. இந்த மாதிரி கொஞ்ச நேரமும் போகுது. அங்க இன்னமும் அவ பிளஷ் ஆயினே தான் இருக்கா. என்ன வெக்கப்படுறியா என்ன? அவங்க வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நீ அவளைக்கும் கண்டுக்காத. இல்ல, அது உன்ன வேணா எதுவும் பண்ணாம இருக்கலாம், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்ற? தாத்தா சொல்ற விஷயத்தோட இது என்ன கம்மியாவா இருக்கு? தாத்தா சொல்ற விஷயத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமா? இதுக்கப்புறம் அங்க ரொம்ப நேரத்துக்கு நம்ம அக்கானே வெயிட் பண்றா. அங்க கரெக்டான டைம்ல நம்ம ஹிமாரி வர. ஹிமாரிய பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். மாரி, நீ வந்து ஃபைனலி வந்துட்டியா? நான் என்ன யோசிச்சேன்னா, நீ வந்து என்ன வெறுக்கிற அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி ஒண்ணு நீ பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? உன்னை நான் வெறுக்கிறதுக்கா வாய்ப்பே இல்ல. இதுக்கு அப்படி யோசிச்சேன்னா அந்த பிளான் அது வந்து உன்னை ரொம்ப கடுப்பேத்திச்சு அப்படின்னு தான் யோசிச்சேன். இதுக்கு மேல நீ என் கூட பேச மாட்டேன், வெறுப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். நான் அப்படி எதுவும் நடக்கல. இல்ல ஹிமாரி, நான் எதுக்கு உன்னை வெறுக்க போறேன்? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து உன்னை வெறுக்கலாம் மாட்டேன், புரியுதா? நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரிதான் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கானே. சரி, அப்படின்னா நம்ம ஏன் ஜாலியா இருக்க கூடாது? அதே மாதிரி உள்ள போய் அவங்க பேன் கேக்கு ஏகப்பட்ட விஷயத்த உருவாக்குறாங்க. அக்கானே சொல்றேன், எனக்கு தெரியல, உன் கூட இருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகுது. அதே தான் எனக்கும். வந்து அந்த டிஷ்ஷும் ரெடி ஆகுதா, அதை வந்து நம்ம ஹிமாரி நம்ம ஹீரோக்கு அனுப்பலான்னு பாக்குறான். உடனே அக்கானே ஷாக் ஆகுறான். என்னது, அவனோட கான்டாக்ட் வந்து உன்கிட்ட இருக்கான், அவன் வந்து சீட்டரா இருக்கான், இதை பத்தி எனக்கு சொல்லவே இல்லை, அதுக்கு நான் கவலைப்படுறேன்னு இல்ல. அக்கானே ஹீரோ, உன்னோட கான்டாக்ட் வந்து என்கிட்ட இருக்குன்னா உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன டெலிட் பண்ணுமா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவன் உன்னை மெசேஜ் பண்ணி தொலை பண்றானா, அதை தான் நான் கேட்க ஆசைப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் டெய்லி அவன் கூட நைட்ல டீல் பண்ணிருக்கேன் மெசேஜ் பண்ணி. இப்ப பாரு இந்த போட்டோவை. என்னது, அவன் வந்து உன்னை இப்படியெல்லாம் தொலை பண்றானா டெய்லி போட்டோ அனுப்ப சொல்லி? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் அவனுக்கு அனுப்புனேன் குளிச்சக்கு அப்புறம். நீ அப்படி பண்ண வா, உனக்கே தெரியும் எனக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும்னு. சோ என்னால அப்படியே இருக்க முடியல. சோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒர்க் ஆகாதா அப்படின்னு நான் ஏங்குறேன். அதுக்காக தான் நான் அனுப்புனேன். ஆனா அவன் மேல எதுவுமே ஒர்க் ஆகல. அவன் என்னை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டான். உங்க மெசேஜும் வந்து, ஏய் கேக் வந்து வேற லெவல் பா, அப்படி எனக்கும் மிச்சம் வை. அக்கானே போனையே பார்த்துன்னு இருக்கலாம். அங்க ஹிமாரிக்கு புரியுது, நான் அக்கானே அவனோட டெக்ஸ்டுக்காக வெயிட் பண்றியோ? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து எதுக்கு முக்கியமா அவனோட டெக்ஸ்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணும், எனக்கு புரியுது அக்கானே. நீ வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்க, அதாவது ஹேட்னு சொல்ற, ஆனா உன்னால கேர் பண்ணிக்க முடியுது அவனை. அப்புறம் அங்க டைம் ஆகுது, அவ போயிடுறா. அங்க இவ படிக்கலான்னு உட்கார்றா. ஆனா ஒரு சைடு மெசேஜ் பாக்குறான், எந்த விதமான மெசேஜும் அவங்க வரல. இந்த சைடு செய்சியா அப்படியே தூங்கிட்டாளா. கிராண்ட்பா வந்து தொல்லை பண்றாரு, என்ன வந்து குடிக்கிறியா? ஒரு மைனர்னு தெரியும், இருந்தாலும் எதுக்கு நீங்க இதை கேக்குறீங்க? உனக்கு குடிக்க சொன்னது நீ ஹெல்த்தியான இந்த ஜூஸை குடி, அது ஒரு விதமா ஸ்மெல் வருது, இதை அவரு தொல்லை பண்றாரு. அதுக்கப்புறம் செய்சி அவன் கொண்டு போய் அங்க ரூம்ல ஒப்படைக்கிறான். செய்சியோட மீடோ சொல்றாங்க, ஏன் இங்கே தூங்க கூடாது? நீ அப்படி தூங்கி இருந்தா செய்சி வந்து ரொம்ப சந்தோஷமாவாங்க. மாதிரி முக்கியமா செய்சி என்ஜாய் பண்ண முடியும், என்னையும் உன்னால என்ஜாய் பண்ண முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? அதுவா எல்லாரோட கனவும், அது
அதுதானே ஒரு பிரின்சஸ் ஒரு மீடியம் என்ஜாய் பண்ணணும். இல்ல நான் வந்து பக்கத்து ரூம்ல அதாவது என்னோட ரூம்லயே தூங்குறேன். பார்க்கல நீ இந்த மாதிரி ஒரு வேர்ஜினா இருப்பேன்னு. இதே மாதிரி அங்க குட் நைட் சொல்லிட்டு அங்க தூங்க போயிடுறான். சைடு அவனோட ரூமுக்கு வந்தோடனே அக்கானி கிட்ட இருந்து கால் வத்து. ஆமா என்ன அக்கானி என்ன விஷயம்? நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. எப்பயுமே நான் வந்து உன்னை கத்தின்னு இருப்பேனா? இப்போ நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. ஈஸியாவே இல்ல. அதனால தான் நான் வந்து கால் பண்ணேன். அதே மாதிரி உன்னால சீக்கிரமா இங்க வர முடியுமா? கண்டிப்பா நான் வரதுக்கு ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் அவளை காட்டுறாங்க. அவ எவ்வளவோ தூங்க ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளுக்கு தூக்கமே வரல. இதனால அவ ஹெட்செட் எல்லாம் போட்டு தூங்குறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வித்தியாசமா தோந்து ஏதோ ஒரு உருவம் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி. நல்லா பயந்து போய் கரண்டி எத்தனை போறா. அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. யாராதுன்னு பார்த்தா சாட்டோ தான். சாட்டோ பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகுறா. அட சாட்டோ நீ வந்து இங்க என்ன பண்ற? மெயின் டோர் வழியா வர வேண்டியதானே? மேல நீ கால் கூட நீ பண்ணவே இல்ல. கால் நான் நிறைய வாட்டி பண்ணேன், நீ எடுக்கவே இல்ல. ஹெட்செட் போட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அதுக்கும் மேல நீ முக்கியமா வெளியில எதுக்கு செயின் எல்லாம் வச்சு கட்டி போட்டு வச்சிருக்க? வேற விஷயமா தான் நான் அப்படி பண்ணேன். சரி அது இருக்கட்டும், நீ வந்து எப்படி எவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த? நான் எவ்வளவு சீக்கிரம் என்னால முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் பஸ்ல வந்தேன். அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு நடந்து வந்தேன். எத்தனை அவர் நடந்திருப்பேன்? ஒரு 2 hour ஆச்சு நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இங்க வரதுக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப வேர்வையா ஃபீல் பண்றேன். சோ நான் குளிச்சுட்டு வரேன். சைடு அவன் குளிக்கிறானா? அங்க அவளுக்கு எதுவுமே புரியல. நந்து வந்தனால தான் இந்த அளவுக்கு அழுகைச்சா? எதிர்பார்க்கல இவன் இந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பான்னு. கிட்ட வர மாதிரி இருக்கு. அவ அப்படியே ஓடி போயிடறான். ஆமா இதுக்கு முன்னாடி வந்து நான் குளிக்கிற இடத்துக்கு வந்தியா என்ன? இல்ல அப்போ நீ வந்து என்ன சொல்ற? நான் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்ப எதுக்கு உனக்கு மூச்சு வாங்குது இந்த அளவுக்கு? அது இல்ல நான் நைட் டைம்ல டான்ஸ் பண்ணிருந்தேன், வேற எதுவும் இல்ல. நைட் டைம்ல யாரு வந்து இங்க டான்ஸ் எல்லாம் பண்ணுவா? என்ன நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன்? அப்படிலாம் இல்ல, நான் உண்மையிலேயே தான் பண்ணிருந்தேன். சரி ஏதோ ஒண்ணு, நான் டயர்டா இருக்கு தூங்குறேன். சாட்டோ நீ வந்து சொல்லவே இல்லையே. புது பார்ட்டில என்ன ஆச்சு, யார் யாரு வந்தா அதெல்லாம் சொல்லலாம்ல. அவன் அப்படியே தூங்கிடுறான். அங்க சாட்டோ கிட்ட வந்து சொல்றா, நீ வந்து ரொம்ப டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன், நீ உண்மையிலேயே ஒரு இடியட் தான். சரி சாட்டோ நீ வந்து தூங்கு, வெல்கம் ஹோம். இப்படி அவ தூங்குறா. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சாட்டோ கேட்டிருப்பானா? அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் வந்து இதை வேணும்ட்டே கேட்க கூடாதுன்னு நினைச்சு நான் கேட்கல. அதாவது அவ பண்ண விஷயம், அதாவது அவளோட வாய்ஸ் இந்த அளவுக்கு அவ க்ளோஸா இது வரைக்கும் எனக்கு இருந்ததே இல்ல. இப்போ கூட பாருங்க அவளோட முடி அது என்னோட கழுத்தை டச் பண்ணு. இதே வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. இந்த வாய்ஸை தான் நான் வந்து பார்ட்டியில கேட்டேன். இப்படி இவங்க 2 பேரும் வெக்கப்படுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு? அது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னமும் ஒரு எபிசோட் தான், அதோட இந்த ஒட்டுமொத்த சீசனும் முடிஞ்சிடும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் கடைசி எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதுக்கப்புறம் வர அந்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.